எனக்கு வர மாட்டேங்குது, நான் கீழே வந்து பேக்கறேன். நீ பேரு போ. நம்ம மோக்க போட்டு பார்த்து சன் பார்த்துட்டு குத்து விளக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? கொண்டவர் கொஞ்சம் கோணையா இருக்கு. சோ இவ்வளவுதான் இந்த வந்து வீடியோ முடிஞ்சு. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். பாய் பாய். ஹாய் செல்குடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து சுரேகா விரதம் வந்து திருவாதிரை ஏதோ கும்பிடுறாமா. விரதம் வந்து அவளா இருக்குன்னு சொல்லி நாங்களே இருக்க வச்சிருக்கோட. சொல்லுடி. அது எனக்கு இஷ்டம் இல்லை, பட் விமன் வந்து என்ன இருக்க சொல்லிட்டாங்க, அதனால நானும் விரதம் இருக்கேன். அட சொல்லு சுரேஷ். இன்னைக்கு என்னன்னா வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மங்கிலிய நோம்பின்னு சொல்லுவாங்க எங்களோட இதுல வந்துட்டு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பக்தி பரவசமா இருக்கணும், அதனால நான் விளக்கெல்லாம் குத்து விளக்கெல்லாம் கழுவிட்டு இருக்கேன். நானே ஒரு குடும்பம் குத்து விளக்குதான். குத்து விளக்கு கழுவிட்டு இருக்கியா? கவர்ண்டாவது எனக்கு விளக்கு கழுவிட்டு இருக்க. வீடுல ஃபுல்லா சுத்தம் பண்ணியாச்சு. சுரேகா குளிக்க தண்ணி வச்சாச்சு. குளிச்சுட்டு நாம வந்து இப்ப இருந்து விரதம் இருக்க போறோம். இப்போ 5 நாளா? இன்னும் 5 மணி நேரம் விரதம் இருப்பேன். 7 மணிக்கு தின்றுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மங்கிலி நோம்பி வந்து ஈவினிங் ஒரு 6 to 7 வந்து நல்ல நேரம். ஸோ அப்போதான் வந்து நம்ம மங்கிலி நோம்பி கொண்டாட போகிறோம். விமல் வந்து எனக்கு தாலி கட்டுவோம். நீங்கள் கேட்கலாம் எத்தனை தடவை தான் அந்த பிள்ளைக்கு தாலி கட்டுவேன்னு. பட் இது வந்து வரைமுறை நம்ம பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாமிக்கு வந்து சாப்பாடு வந்து படைக்கணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு, சாம்பார், பொரியல், வடை, பாயசம், இதெல்லாம் வந்து நம்ம பைத்தியம். இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். இது வந்து ஒரு 4 o'clock மேல இருந்து நம்ம சமையல் பஜனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி சாமிக்கு படையல் வச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மம்மம் சாப்பிடுவேன். விமல் வந்து எனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் மம்மம் சாப்பிடணும். ஆனா இவங்க எல்லாம் மம்மம் சாப்பிட்டுக்குவாங்க, நான் மட்டும் விரதம் இருக்கணுமா? எனக்கா இவனும் விரதம் இருக்கலாம்ல. இந்த விரதம் எதுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கணும். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸும் இருக்கலாம், எப்படின்னு நம்ம ஒய்ஃப் நல்லா இருக்கணும். பட் இந்த நாட்டுல வந்து நம்ம பெண்களுக்கான ஒரு இது வந்து நம்மள ஒரு இதுல தள்ளுது. அந்த தள்ளுறது நம்ம நேரம் நிமித்தணும். நீங்க கன்னி பெண்களா இருக்கீங்க, உங்களுக்கும் வந்து லவ் பண்றவங்க வந்து கல்யாணம் ஆகணும். அதே மாதிரி எனக்கு வந்து மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா நீங்களும் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான மணமகன் வந்து அமைவாங்க நான் வந்து சொல்லிக்கிறேன். சோ இவ்வளவுதான் இந்த வந்து வீடியோ முடிஞ்சு. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். பாய் பாய். மணி 12 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த பஃபன் குட்டி எந்திரிச்சிருச்சு. இப்ப சுரேகா பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, சாரி எல்லாம் கட்டிட்டு விரதம்லாம் இருக்கலாமா. டேய் சுட்டி குழந்தை, இந்த குழந்தைய சமாளிக்கவே முடியல. டேய் சுரேகா அடுத்து விளக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, அப்போ வருவாங்க. அப்புறம் வீடு கொஞ்சம் கூட்டணுமாமா, வீடு கூட்ட போறேன். பக்தி வெள்ளத்திலே சுரேகா பாருங்க, நிலவுக்கெல்லாம் மஞ்சள்லாம் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சு பக்தி வெள்ளத்துல மூழ்கிட்டு இருக்கான். டே சுட்டி குழந்தை, டே சிவிங்க பாரு, இந்த சுட்டி குழந்தை எல்லாத்தையும் ஆரடிச்சிட்டு இருக்கு. சுரேகா விரதத்தை ஆரம்பிச்சிட்டான். பக்தி மயத்துல எனக்கே இப்படி பாக்குறதுக்கு பக்தி மயமா சாமி கும்பிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டு புருஷன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி சாமி. இதுக்கு மேல ஒரு நல்ல புத்தி என்ன பண்றது சொல்லு. A few moments later. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. சரி வெங்காயம்லாம் உரிச்சு வைக்கலாமே அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன். விமல் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க, அவன் வந்ததும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாப்பா வந்து இப்போ தான் தூங்க வச்சேன். இப்போ தான் வந்தேன், கார் போய் சர்வீஸுக்கு விட்டுருந்தேன், எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா சுரேகா ஃபயராக நல்லா கொஞ்சம் செஞ்சிட்ருக்கா. சாமிக்கு அவ கையாலேயே செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, அதனால் அவங்க கையாலேயே எல்லாம் செஞ்சிட்ருக்கா. இப்போ என்னென்ன வச்சுருக்கேன் எனக்கே தெரியல, என்ன நைட்டு சொல்லி காட்டுறேன். சாம்பார் பெரிய வேலை என்னன்னா சமையல்ல வெங்காயம் உரிக்கிறது. ஸோ அந்த வேலையை முடிச்சிட்டேன். இது மட்டும் கட் பண்ணிட்டேன்னா இது வந்து செஞ்சிடலாம். அப்புறம் இது வந்து சைடு வேலை தான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சமையல் வந்து கொஞ்சம் முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள வந்து ஒரு குட்டி வேலை. ஸோ நான் விமல்லாம் வந்து பாப்பா நான் விமல்லாம் போயிட்டுருக்கோம். மணி 7:30 ஆச்சு. ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து சாமி கும்பிடல. 9 மணிக்கு சாமி கும்பிட போகிறோம். சுரேகா இப்போ வீடியோ ஆரம்பிச்சுன்னு நீ பர்ஃபார்மன்ஸ் போடாது. இன்னும் விரதத்துக்கு சுரேகா கலைக்கல, இனிமேல் தான் கலைக்கும். அதுக்கு தான் சாமி சீக்கிரம் வச்சுட்டு அவள் வேட்டையாடுறதுக்கு
என்ன பண்ணிட்டு இருக்க? பருப்பு வடை வந்து பருப்பு வடை போட்டுருக்கோம். பருப்பு வடை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பருப்பு வடை இதுல தெரியாது, அதுல தான் தெரியும். பாருங்க, சுரேகா போட்டா பருப்பு வடை. ஜீனியஸ் ராணிமா நீ. சுரேகா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டா. என்னன்னா கச்சாயம் பாயாசம் பருப்பு வடை இத்தனை எல்லாமே வேலை செஞ்சு எல்லாமே நானே செஞ்சுட்டேன். ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா எதுவும் டேஸ்ட் பார்த்து செஞ்சாலும் நல்லா செய்யணும்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இது. சுரேகா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராசஸ் பண்ணிட்டோம். இந்த சரடெல்லாம் வந்து இது பண்ணி இந்த விநாயகர் மேலே வந்து வைக்கிறோம். விநாயகர் மேலே வைக்கிறோம். எப்படி குட்டியாக பிடிச்ச விநாயகர், குட்டி விநாயகர். சுரேகா ஃபைனலி வந்து நாங்கள் ரெடியாகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9:45. 8:45 பின்னி. அப்புறம் அப்பவே சாமி கும்பிட்டு டைம் முடிஞ்சிடும். சாப்பிட்டு பக்கத்தில் தூங்கிட்டாங்க அவங்களாம். தூங்கிட்டாங்களா? போட்டோகிராஃபரோட லெவல் இருக்கு பாத்தியா? எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணுங்க. நீ அப்போ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி எடுக்கணும்லாங்க. நீங்கள் அப்படி தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. அப்படிங்க பாருங்க, போஸ்ட் கொடுங்க. அப்படியே சுரேகா எங்கே போகிறோன்னா பக்கத்தில் வந்து கொடுக்குறக்கு, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். எல்லோரும் தூங்கிட்டாங்க. டைம் கொஞ்சம் சீக்கிரம் கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 2 மணி பார்த்து குடிச்சோம். இப்போ வந்து இவங்க ஒருத்தவங்க தான் முடிச்சுட்டு இருக்காங்களா, லைட் எரியுது, அதனால கொடுக்குறோம். சரி, யார் என்னன்னு வேண்டாம், நாங்கள் கொடுத்துட்டே வரோம். ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம். வீடியோ சுரேகா செஞ்ச ஐட்டம்ஸ் பாருங்க, எல்லாமே சுரேகா செஞ்சாமா. வீட்டில்